from the danger. ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஈவில் கேமர் தமிழ். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீமில் ஆஃபரில் என்னென்ன கேம் வாங்கலாம், அது எந்தெந்த கேம் நல்ல ஆஃபரில் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்மளோட புது கேம்ஸ் ஸ்டீமில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸில் என்னென்ன கேம் வாங்கணும் அதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்க முன்னாடி லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், மறக்காமல் ஷேர் அடிச்சு விட்ருங்க எல்லாத்துக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ஈவில் சீரீஸில் எல்லாமே பார்த்துருவோம். ஓகே, ரெசிடென்ட் ஈவில் சீரீஸ் இதில் பார்த்தா புரியாது, இதில் பார்ப்போம். உங்களுக்கு இப்போ வந்து ரெசிடென்ட் ஈவில் ஓல்டு எடிஷன் எனக்கு விளாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆஃபரில் போய் நல்லா வாங்கிக்கலாம். 50% ஆஃபர் கொடுத்துருவாங்க. ரெசிடென்ட் ஈவில் 2, 3, நிமிசிஸ், ரெசிடென்ட் ஈவில்னு ஃபஸ்ட்டு 312 எல்லாமே 312 தான். இந்த 3 கேம்ஸில் வந்து எந்த கேம் வாங்கினாலும் 312 தான். நல்ல ஒரு டீல். அடுத்து வந்து இந்த 3 கேமே வந்து உங்களுக்கு ஓல்டு, அதாவது யார் யாருக்கெல்லாம் வந்து பழைய காலத்து கேம் பிடிக்குமோ இந்த 3 கேம் தாராளமாக வாங்கிக்கலாம், ட்ரை பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் ரெக்யூஎம். இந்த கேம் பற்றி தான் சொல்லியிருந்தேன். இந்த கேம் வந்து ஆக்சுவலி நேற்று தான் நான் வாங்கினேன். ரெசிடென்ட் ஈவில் ரெக்யூஎம் 3000 சம்திங், 3519 ருபீஸ்க்கு வாங்கினேன். இந்த கேம் வந்து நான் இன்னும் ப்ளே பண்ணல. எல்லோரும் ஆனால் வந்து செம்மையாக இருக்குது, ரிவ்யூலாம் பக்காவாக இருக்குது. இது வந்து நம்ம சேனலில் ஒரு நாளைக்கு லைவ் போடுறோம். இந்த கேமை ஸ்பெசிஃபிக்காக இந்த கேமை மென்ஷன் பண்ணுறேன். இந்த ரெசிடென்ட் ஈவில் ரெக்யூஎம் லைவ் போட்டே தீரும். ரெசிடென்ட் ஈவில் 9 ரெக்யூஎம் லைவ் போடுறோம். 2 இது. அது என்னென்னா, இது கிரேஸோடது விளாட்றோம், லியானோடது விளாட்றோம். லியான் தான் லியானுக்கு இதில் வயசாயிருச்சுன்னு நினைக்கிறோம். 50-49 ரேஞ்சு அந்த மாதிரி வயசில் இருந்தார். அப்போ கேம் வந்து நம்ம இதில் லைவ் போடுவோம். இப்போ ரெசிடென்ட் ஈவில் 4 தான் நம்ம சேனல் லைவ் போட்டுட்ருக்கோம். ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக்கை பற்றி சொல்லணும் அவசியம் இல்லை. ரெசிடென்ட் ஈவில் 4 ஒரிஜினல் எடிஷன் விளாண்டதுக்கு ரீமேக்கை பற்றி சொல்லணும் அவசியமே இல்லை. ஆனால் செம்மையாக இருக்கும், கேம் பிளே எல்லாமே பக்காவாக இருக்கும். ரெசிடென்ட் ஈவில் ஒரிஜினல் எடிஷன் சரி, இதுவும் சரி பக்காவாக இருக்குது. நான் விளாண்டதில் இந்த இது நம்ம லைவ் போட்டுட்ருக்கோம். லைவ் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சுன்னா நம்ம கூட சேர்ந்து ஃபன் சாட்டை போடுங்க. நெக்ஸ்ட் வந்து ரெசிடென்ட் ஈவில் 8, இது 2497 ரூபா இந்த கேம். அதே தான் ரெசிடென்ட் ஈவில் இதுவும் 4 ரீமேக்கும். இது வாங்கணுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த இது நல்ல ஒரு டீல் தான் சொல்லுவேன் எனக்கு கேட்டால். நான்லாம் வந்து இது சம்திங் 2000 ரூபாய்க்கு வாங்கினேன்னு நினைக்கிறேன் இந்த கேம், ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜை. நெக்ஸ்ட்டு ரெசிடென்ட் ஈவில் 4ம் அதே மாதிரி தான். 1000 சம்திங் வாங்கினேன். 1200 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த டீலாக வந்துருச்சுன்னா அழகாக நான் தூக்கியிருப்பேன் டக்குன்னு. அன்றைக்கே முடிச்சிருப்பேன் எல்லா ரெசிடென்ட் ஈவில் கேமையும் வாங்கி. இந்த டீல் அதனால சரியான டீல், சரியான ஆஃபர் விட்ருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க வாங்கிக்கலாம் அந்த கேம். ரெசிடென்ட் ஈவில் 9 வந்து இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம். நான் வந்து சேனலுக்காண்டி வாங்கினேன் ரெசிடென்ட் ஈவில் 9, நம்ம போட்டே லைவ் போடணுன்னு, அதனால் வாங்கினேன். நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் இந்த கேம் வந்து இன்னும் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் குறையட்டுனா நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ரெசிடென்ட் ஈவில் 3, இதை பற்றி அவ்வளோக்கும் நான் ரெசிடென்ட் ஈவில் 3 வந்து இது சூப்பரான டீலில் வந்துச்சுங்க. 249 ரூபாய்க்கு என்னமோ வாங்கினேன். ரெசிடென்ட் ஈவில் 3 ரீமேக்கு நல்ல ஒரு கேம். ப்ளே பண்ணதில் வந்து ஜில்லை வச்சு வரும். ஜில் அது ரெசிடென்ட் ஈவில் 5ல் வந்து கிறிஸ்டோட ஃப்ரெண்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வச்சு வரும் ஜில். இந்த கேம் நல்லா இருந்துச்சு. நிமிசிஸ் தான் வந்து எனிமி, அது மெயின் எனிமியை பாஸ். சரியான ஒரு கேம், நல்லா வந்து நம்ம போக துரத்துக்கிட்டே வரும் பின்னாடி நிமிசிஸ். நெக்ஸ்ட்டு ரெசிடென்ட் ஈவில் 2, இது வந்து 499 ரூபா. பிடிச்சுன்னா வாங்கிக்கலாம். அதனால் இந்த கேம் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நானும் 249 ரூபாய்க்கு தான் வாங்கினேன் இந்த கேம் வந்து. ஆனால் இப்போ என்னன்னு தெரியல, 80% விட்ருவாங்க. நீங்கள் 90% நான் வாங்கினேன் ஆஃபரில் இருக்கும்போது. ரெசிடென்ட் ஈவில் 2 இது சரியான ஆஃபர் தான். நான் 499 ரூபாங்கிறது சரியான ஆஃபர். நான் 600 ரூபாய்க்கு வாங்கினேன், 624 ரூபாய்க்கு வாங்கினேன். இந்த கேம் பிடிச்சவங்களுக்கு இந்த கேமோட இதுதான் ஃபஸ்ட் காப்பின்னு சொல்ல முடியாது, ஒரிஜினல் எடிஷன் தான் இந்த இது. ரெசிடென்ட் ஈவில் 2 1998 இருக்குல்ல, இதோட தான் ரீமேக் இந்த இது ரெசிடென்ட் ஈவில் 2. நல்லாயிருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இது வந்து கொஞ்சம் கிராஃபிக்ஸ் அதிகமாக இருக்கும், நல்லாயிருக்கும். கிராஃபிக்ஸ் நான் சொல்கிற கேம் ஃபுல்லாக இது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் ரெக்யூஎம், ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக்கு, வில்லேஜு, ரெசிடென்ட் ஈவில் 3, ரெசிடென்ட் ஈவில் 2, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் இருக்க லேப்டாப்பில் மட்டும்தான் விளாட முடியும் உங்களால். நான் இந்த கேம்ஸ்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு ஹையர் அண்ட் லேப்டாப், மேக்ஸிமம் RTX 260 இருக்கணும். 2060 சம்திங் இருக்கணும் இந்த கேம்லாம் விளாட்ணுன்னா. ஜிடிஎக்ஸே ஓகே தான் இந்த கேமுக்குலாம். GTX 1660
1050 அந்த ரேஞ்சில் இருக்க லேப்டாப்பே இதுக்கெலாம் இந்த கேம்லாம் ஒர்க் ஆகும், நல்லாயிருக்கும் கிராஃபிக்ஸு. உங்களுக்கு ரெசிடென்ட் ஈவில் 7 பிடிக்குன்னா ரெசிடென்ட் ஈவில் 7 வாங்கிக்கலாம். இந்த கேம்லாம் உங்களுக்கு யாருக்கு இந்த ரெசிடென்ட் ஈவில் சீரிஸில் எல்லாமே பிடிக்கும் வாங்கிக்கலாம் தாராளமாக. இந்த ஆஃபர்லாம் நல்ல ஒரு ஆஃபர் தான், ட்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 3000 இருந்துச்சுன்னா அந்த எல்லா கேமே வாங்கிடலாம். ரெசிடென்ட் ஈவில் 7 நல்லாயிருக்கும். ரெசிடென்ட் ஈவில் 7 வந்து அது எப்படி சொல்கிறது, நம்ம கை இப்போ எப்படி கால் ஆஃப் டியூட்டி அந்த மாதிரி இருக்கவங்க கால் ஆஃப் டியூட்டி பிடிக்கும், கால் ஆஃப் டியூட்டி நெக்ஸ்ட்டு கால் ஆஃப் டியூட்டி மெட்ரோ சீரிஸ் அந்த இதெல்லாம் பிடிக்குன்றவங்க அந்த பேட்டில் ஃபீல்டு கை மட்டும் தான் இருக்கும். கையே நம்ம கன்னு அப்புறம் வந்து இந்த ஃபேஸ்லாம் தெரியாது. அந்த மாதிரி கேம் விளாட்றவங்களுக்கு ரெசிடென்ட் ஈவில் 7 கரெக்டாக இருக்கும். ரெசிடென்ட் ஈவில் 7 சரி 8 சரி அந்த மாதிரி இதில் பேஸில் தான் வரும். நெக்ஸ்ட்டு இந்த இது வந்து இதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. ரெசிடென்ட் ஈவில் 2 ரெவல்யூஷனு நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரெசிடென்ட் ஈவில் 0 நல்லாயிருக்கும். 224 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆஃபர் இது. இது எல்லாமே நல்ல ஆஃபர் தான். ரெசிடென்ட் ஈவில் 4 பற்றி தான் சொல்லணும், ஒரிஜினல் எடிஷன். தயவு செஞ்சு இந்த கேம் ப்ளே பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆஃபரில் இருக்குது, 274 ரூபாய்க்கு இருக்குது. நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 1099 ரூபாய்க்கு போயிடும். தயவு செஞ்சு இந்த கேமை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு பிடிச்ச கேம்னா இதுதான், ரெசிடென்ட் ஈவில் 4 தான். அது சின்ன வயசில் நான் கற்றுக்கிட்டதே இந்த கேமில் இருந்து தான். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம்னா இது ஒன்று மட்டும்தான், ரெசிடென்ட் ஈவில். நெக்ஸ்ட்டு ரெசிடென்ட் ஈவில் ரெவல்யூஷன் நான் முடிச்சிட்டேன் இந்த கேமு. பட் இருந்தாலும் வந்து இது கொஞ்சம் ஸ்லோவாக போகும் கேமோட அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ஸ்லோவாக போகும். இதில் ஜில்லு தான் வருவாங்க, இதுலேயே ஜில்லு தான் ஹீரோயின் கிறிஸ் வருவார். ரெசிடென்ட் ஈவில் இது ஒரு நல்ல ஆஃபர் தான். 274 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் நீங்கள். நான் இன்னும் விளாட்ல அப்படின்னா இந்த கேம் வாங்கிக்கலாம், அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் நான் இந்த கேம் லைவ் போகிறதா இல்லை. லைவ் போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 4 இந்த இது வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த இது வந்து எல்லா லேப்டாப்லையும் எடுக்கும். அம்மா லேப்டாப், அப்பா லேப்டாப், எனி லேப்டாப் சப்போர்ட், லோ அண்ட் பிசியாக இருந்தாலும் இந்த கேம் எடுக்கும். ஏன்னா வந்து இது கிராஃபிக்ஸ் இல்லை, ஹெச்டி வெர்ஷன் தான். கிராஃபிக்ஸ் கொஞ்சம் லைட்டாக வந்து இருக்கும். ரெசிடென்ட் ஈவில் ஒரிஜினல் எடிஷனில் இருக்காது, 2005 4 தெரில, அந்த எடிஷனில் இருக்காது ஒரிஜினல் எடிஷனில். இது ஹெச்டி வெர்ஷனு. கொஞ்சம் இது இன்டகிரேட் கிராஃபிக்ஸ் அந்த மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னா இந்த கேம் விளாட்லாம். ரெசிடென்ட் ஈவில் 6 சரி நல்லாயிருக்கும். 4 கேம்பெயினோடு வரும். ஜாக் மில்லரு, ஆடா, கிறிஸ்ஸு, லியான் 4 கேம்பெயினோடு வரும். எனக்கு ஒரு பெரிய கேமாக ரெசிடென்ட் ஈவில் வேணும்னா இந்த கேம் ட்ரை பண்ணலாம். ரெசிடென்ட் ஈவில் 6 நல்லாயிருக்கும். அது இல்லாமல் இதில் ஜாயின்ட் ப்ளே, அது 2 பேர் அட் அ டைமில் ஒரு லேப்டாப்பில் விளாட்லாம், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போட்டு. ரெசிடென்ட் ஈவில் 5 அதை மாதிரி தான், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் போட்டுக்கலாம், 2 பேர் விளாட்லாம். இந்த கேம் 2 கேம் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ட் ஈவில் 5 வந்து சொல்ல தேவையில்ல, சவுத் ஆஃப்ரிக்கா நடக்கிறது நல்லாயிருக்கும். நான் இப்போ தான் போட்டிருக்கேன், ரெசிடென்ட் ஈவில் 5 போட்டிருக்கேன், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணேன், இப்போ தான் முடித்தேன் அந்த இது. இந்த 2 கேம் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ரெசிடென்ட் ஈவில் 5 சொல்லியாச்சு. ஓகே, இந்த 2 கேமுமே நல்ல ஒரு டீலில் தான் இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். ரெசிடென்ட் ஈவில் 6 வந்து லைவ் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க ஐஸ், தான் ரெசிடென்ட் ஈவில் இப்போதைக்கு ஆஃபரில் இருக்குது கேம். எல்லா கேமும் ஆஃபரில் தான் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சவங்க ரெசிடென்ட் ஈவில் சீரிஸ் எனக்கு பிடிக்கும் அப்படின்றவங்க போய் வாங்கிக்கலாம் தாராளமாக. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா FIFA இல்லை FC 26. இந்த கேம் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா வந்து ஃபுட்பால் கேம் தான், ஃபுட்பால் பேஸ் பண்ணது தான். 26 வந்தது, 26 இயர் தான் போட்டிருக்கு. 25 ரிலீஸ் ஆகிருக்கு, 26 இயரு கேம் ப்ளே டைமிங்கு. இது வந்து எங்களுக்கு ஃபுட்பால் பிடிக்கும் அப்படின்னா இந்த கேம் விளாட்லாம். கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்குது, தாராளமாக இந்த கேம் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் இருக்குது ஆஃபரில் இருக்குது. தலைவன் ஆர்த்தர் மார்கன் வாங்க. ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் இந்த கேமை சொல்லணும்னு அவசியமே இல்லை, உங்களுக்குலாம் எல்லாத்துக்கும் தெரியும் ரெட் டெட் ரெடெம்ப்ஷன்னா என்னென்னு. பவர் ஆஃப் கிராஃபிக்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த கேமுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 2050 60 அந்த மாதிரி ஆர்டிக்ஸில் இருக்கிறது தான் சப்போர்ட் ஆகும். ஜிடிஎக்ஸ் கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு மினிமமாக விளாடுவேன், கிராஃபிக்ஸ் லெவல் வச்சு விளாடுவேன்னா ஜிடிஎக்ஸு செட் ஆகும் இந்த கேமுக்கு மேக்ஸிமமாக. இது வந்து நல்ல ஒரு கேம், நல்ல ஒரு ஸ்டோரி கொண்ட கேம், பெரிய ஓப்பன் வேர்ல்டு கேமு, நல்லாயிருக்கும், ரியலிஸ்டிக்காக இருக்கும் எல்லாமே. இது வந்து நம்ம அல்டிமேட் எடிஷன் வாங்கணும். இந்த இதில் வந்து நம்ம அல்டிமேட் எடிஷன் வாங்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா, ஆஃபரில் இல்லையா, ஆஃபரை தூக்கிட்டாங்க. ஆனால் ஆஃபரில் இருந்துச்சு நான் பார்க்கும்போது. டேஸ் கான் ஆஃபரில் இல்லை. நெக்ஸ்ட்டு மாஃபியா சொல்லணும்னு இருந்தேன், வாங்க மாஃபியா பார்ப்போம்.
மாஃபியா இந்த இது கொஞ்சம் ரேட் அதிகம்தான். மாஃபியா ஓல்டு கண்ட்ரி இது கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஆனால் இருந்தாலும் நான் இந்த ரேட் எனக்கு ஓகே. இந்த ரேட்டில் வாங்கினா வாங்கிக்கலாம். 800 அது 899 இருக்குது. 2029 ரூபாய்க்கு இருக்குது மேக்ஸிமமாக. இந்த எனக்கு அதிக ரேட்டில் அதெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த கேம் தாராளமாக. நெக்ஸ்ட்டு டெட் ஸ்பேஸ் பார்ப்பாருங்க. டெட் ஸ்பேஸ் ஆஃபரில் இல்லையா பாருங்க, ஆஃபர்லாம் விட்ருக்காங்க. ஏன்னா இல்லைன்னு காட்டுது. வேறு என்ன கேம் இருக்குது? மெட்ரோ சீரிஸ் பார்ப்போம். மெட்ரோ சீரிஸ் இந்த இது நல்லாயிருக்கும் மெட்ரோ. ஆனால் நானே இன்னும் வாங்கலை. அவேக்கன் கிங் அப்படின்ட்டுருக்கு. இந்த இது நல்லா தான் இருக்கும். ப்ளே பண்ணதில் சொல்கிறேன். இந்த லேப்டாப்பில் ப்ளே பண்ண நம்ம வந்து மெட்ரோ இந்த இது வந்து எங்கே எப்போ ப்ளே பண்ணதுன்னா ரிலீஸ் டேட்டை பாருங்கள் 2024 25 வந்து ஜனவரி மாதம் ப்ளே பண்ணேன். அது டெல் லேப்டாப்பில் என் பழைய லேப்டாப் இருந்துச்சு, அதில் ப்ளே பண்ணேன். நல்லா தான் இருந்துச்சு இந்த கேமு. இதில் நான் இன்னும் வாங்கலை இந்த கேமை. இதை முடிச்சிட்டேன்னா கம்ப்ளீட் கலெக்ஷன் ஆகிடும். மெட்ரோவில் எல்லாமே வாங்கினதாயிரும். இந்த ஒரு கேம் மட்டும் இருக்குது மெட்ரோவில். ரெசிடென்ட் ஈவிலில் முடிச்சிட்டேன் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட்டாக. வாங்கி முடிச்சிட்டேன் ரெசிடென்ட் ஈவிலில். நெக்ஸ்ட்டு வேறு என்ன கேம் இருக்குது? ஆஃபரில் நல்ல நல்ல கேமாக பார்த்தேன். டையிங் லைட் இந்த இது நல்லாயிருக்குங்க. ஹியூமனு இதை தான் சொல்லியிருந்தேன். டையிங் லைட் ஹியூமன் இந்த இது நல்லாயிருக்கும். இந்த இது வந்து 3000 இருக்குது அரௌண்டாக. இப்போ 600 விட்ருவாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க இந்த டையிங் லைட் இந்த இது ட்ரை பண்ணலாம். ஹியூமன் ஸ்டே ஹியூமன் இது நல்லாயிருக்கும். ரீலோடட் எடிஷன் டையிங் லைட் 2 ஸ்டே ஹியூமன் இந்த இது நல்லாயிருக்கும். மாஃபியா 2 உங்களுக்கு பிடிக்குன்னா, மாஃபியா கேம்ஸ் எனக்கு பிடிக்குன்னா வாங்கிக்கலாம் தாராளமாக. இந்த இது 1000 இருக்குது. ஜஸ்ட் ஒரு இது 339 ரூபாய்க்கு இருக்குது இந்த கேம் ஆஃபரில். வாங்கிக்கலாம் பிடிக்குன்றவங்க. ஸ்டோரி பேஸ் நல்லாயிருக்கும் மாஃபியா இதில். அதில் இல்லாமல் லெஜெண்டரி சண்டே வரும் மாஃபியாஸில். நான் மாஃபியா ஒரே ஒரு கேம் தான் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணதில்லை இந்த இதெல்லாம் இன்னும். அடுத்து NFS பார்ப்போம். கார் கேம் வச்சு பார்ப்போம். NFS எல்லாமே இதில் தான் இருக்குது. ஒரிஜினல் ரேட்டில் தான் இருக்குது. ஆஃபர்லாம் இல்லை. நெக்ஸ்ட்டு இதில் தான் பார்க்கணும். GTA இருந்துச்சு, ஆனால் GTA தூக்கிட்டாங்க. வேறு நிறைய கேம் வாங்கினேன். கண்ட்ரோல் சொல்ல மாட்டேன் பாருங்க. இந்த கேம் தான் நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன். கண்ட்ரோல் இது ஒரு நல்ல ஒரு கேம் தான். லேடி கேரக்டர் தான் வரும் கேமில். நல்ல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி சொல்ல முடியாது. சயின்ஸ் ஃபிக்ஷனும் கொஞ்சம் அந்த ஃபேண்டசி மாதிரி கலந்துருக்கும் எல்லாமே. எனக்கு வந்து இந்த ஃபேண்டசி சயின்ஸ் ஃபிக்ஷன் கேம்லாம் பிடிக்குன்னா தாராளமாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. வெப் சீரிஸ் ஆமாம் வெப் சீரிஸ் தான். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ இந்த இது வாங்கிக்கலாம். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த கிராஃபிக்ஸில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் நம்மளோட கேம் கலெக்ஷன் பார்ப்போம். இது வரைக்கும் போதும் ஆஃபர். நெக்ஸ்ட்டு வாட்சிங் டாக்ஸில் ஸ்லீப்பிங் டாக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதே ஆஃபர்னு தூக்கிட்டாங்களா? எல்லாத்தையும் தூக்கணும். எங்கே போகிறது? வாங்க நம்ம கேம் கலெக்ஷன் எப்பிக் பார்த்துக்கு முன்னாடி எப்பிக்கை பார்த்து வந்துடும். எப்பிக்கில் நம்மள்ட்ட என்னென்ன கேம் இருக்குதுன்னு பார்த்துருவோம். எப்பிக்கில் வந்து நான் மோஸ்ட்டாக வாங்கினதில்லை கேமு. எல்லாம் ஃப்ரீ கேம்ஸாக தான் க்ளைம் பண்ணி வச்சுருக்கேன். எப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். ஹாக்வர்ட்ஸ் லெகசி இந்த இது ஃப்ரீயாக கொடுத்தாங்க எப்பிக்கில் போன வருஷம். வாங்கியாச்சு, உடனே க்ளைம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது என்ன கேம் தெரில. வேர்ல்ட் ஆஃப் வார்ஷிப் வந்து நான் வந்து க்ளைம் பண்ணி வச்சேன் நானா. ஹோர்ட்ஸ் ஆஃப் ஹெல் இந்த கேம் நல்லாயிருக்கும். அது கொஞ்சம் எப்படின்னா கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் யாரெல்லாம் விளாண்டுறீங்களோ அந்த மாதிரி இருக்கும் இந்த கேமு. எட்டர்நைட்ஸ் இது வந்து ஃபுல்லாக கிராஃபிக்ஸு. பிளட் வெஸ்ட் இந்த இது ட்ரை பண்ணதில்லை. இந்த 2 அப்புறம் மொக்க கேமு பேரடைஸ் கில்லரும் சாரி வி ஆர் க்ளோஸ் இந்த 2 கேமு தயவுசெய்து ட்ரையே பண்ணிடாதீங்க. நான் சும்மா க்ளைம் பண்ணி வச்சுருக்கேன். இருக்கலே மட்டமான கேம்னா அந்த 2 கேம் தான் க்ளைம் பண்ணதுலேயே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் அவ்வளோக்கு சொல்லியிருந்த பேட்டில் ஃபிசிக்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும். கலிஸ்டோ ப்ரோட்டோகால் இது வந்து கிட்டத்தட்ட டெட் ஸ்பேஸ் மாதிரி ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க. டெட் ஸ்பேஸ் மாதிரி இல்லை, டெட் ஸ்பேஸ் தான் அடுத்த டெட் ஸ்பேஸ் 2 மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக வந்து இது எப்படின்னா கலிஸ்டோ ப்ரோட்டோகால் எப்படின்னா வந்து ஸ்பேஸுக்கு போகிறாரு ஹீரோ போகிறவில்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு மார்ஸில் விழுந்துடுறாங்க. அந்த இது விழுந்தோடனே அங்கே இருக்க இவனை கைது பண்ணிடுறாங்க. ஹீரோ கைது பண்ணிட்டு ஒரு ஜெயிலில் போய் அடைச்சி வச்சாங்க. அங்கே ஃபுல்லாக ஜெயிலில் பார்த்தீங்கன்னா மியூட்டன்ட் ஆகி கிடக்குறாங்க. ஏலியன் மாதிரி ஒரு வியாதி பரவி. அதுலேருந்து தப்பிச்சு வரதான் கதை.
நெக்ஸ்ட்டு நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து ஃபுல்லாக மினி கேம்ஸ் தான். லோன் ஸ்டார் இது வந்து நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ட்ரிப்ளே இல்லை, சிங்கிள், எப்படின்னா ஒரு சிங்கிள் ஃப்ளைட் மாதிரி இருக்கும், அது சண்டை போடுறது. டாம் ரைடர் சீரிஸ் இந்த நல்லாயிருக்கும். அது ஓஜி அந்த காலத்தோடது, 1990s நல்லாயிருக்கும். இந்த கேம் ட்ரை பண்ணலாம். நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். வீடியோ வேணால் போடுறேன், டாம் ரைடர் வந்து ட்ரை பண்ணி வாங்க. நம்ம ஸ்டீம் கேம் கலெக்ஷன் புதுசாக இப்போ என்னென்ன வாங்கியிருக்கேன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வரிசையாக பார்த்துரும் என்னென்ன இருக்குன்னு. ஃபேவரட்ஸில் பாருங்கள், டேஸ்கானு, டெட்ராய்ட்டு, என்ஹான்ஸ்ட் எடிஷன் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்துட்டு நல்ல கேம் தாங்க, ஆனால் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்துச்சு, அதனால தான் வாங்க முடியும் எல்லாத்தினாலையும். ஆனால் கொஞ்சம் ரேட்டு தான் இப்போ கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது, எல்லாத்துக்கும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த ரெசிடென்ட் ஈவில் பாருங்கள், ரெக்கம் இப்போ தான் ரீசெண்டாக வாங்கினேன் நேற்று. இந்த இது நம்ம இதில் லைவ் போடுறோம், நம்ம சேனலில் கன்ஃபார்ம் இந்த ரெசிடென்ட் ஈவில் ரெக்கம் லைவ் இருக்குது. ரெசிடென்ட் ஈவில் 9 ரெக்கம் லைவ் இருக்குது. 2 இதே போடுறோம், 2 கேரக்டரில் இருக்க அந்த ஒவ்வொரு ஸ்டோரி பேஸே போடுறோம். லியானோடது போடுறோம், கிரேஸோடது போடுறோம். இது செம்மையாக இருக்கும் இந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேம்னு பார்த்தீங்கன்னா, நான் வாங்கினது கண்ட்ரோல் தான் வாங்கினேன். இந்த கேம் கண்ட்ரோல், இதுவும் நல்லா இருந்தால் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் அல்டிமேட் எடிஷன் வாங்கிட்டேன்னா இது நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் பேஸ் நல்லா தான் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம சேனலில் போடுவோம் ஒவ்வொரு கேமாக. நெக்ஸ்ட் வந்து வாட்சிங் டாக்ஸ் வாங்கினேன். வாட்சிங் டாக்ஸ், ஸ்லீப்பிங் டாக்ஸ், இது ஃபுல்லாக ஃபைட்டு WWE கேமெல்லாம் பிடிச்சவங்க இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த கேம் வாங்கிக்கோங்க. வாட்சிங் டாக்ஸ் நல்லாயிருக்கும். அது மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட. ஃபுல்லாக என்ன ப்ரூஸ்லி மாதிரி இருப்பான் ஹீரோ. இந்த கேம் ட்ரை பண்ணலாம், தாராளமாக ட்ரை பண்ணலாம். நம்ம இதில் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக் முடிச்சுட்டு டாம் ரைடர் தான் போடுறோம். அதுக்கடுத்து நம்ம வந்து திரும்ப ரெசிடென்ட் ஈவில் 9 போட்டுற வேண்டியதான். ரெசிடென்ட் ஈவில் 9 போடுவோமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா வரிசையாக வந்து 3 இது ரெசிடென்ட் ஈவில் போடுறது. டாம் ரைடர் நடுவில் போட்டு நெக்ஸ்ட் வந்து எதை போடும் இந்த கேமில், இருங்க பார்ப்போம். டேஸ்கான் தான் போடணும், வர வழியில். டேஸ்கான் சர்வைவல் இது, அது ஒரு 30 மணி நேரம் கேம் போகும் மேக்ஸிமமாக. அதனால் நம்மளுக்கு லைவ் கொஞ்சம் அதிகமாக தான் இழுக்கும். ரெட் டெட் ரிடெம்ப்ஷன் இருக்கிறதுலே பெரிய கேமாக தான். அன்சார்ட்டட் போடலாம், அன்சார்ட்டட் கொஞ்சம் லைவ் அதிகமாக இழுக்கும். சின்னதாக ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்து பெருசாக முடிப்போம். நெக்ஸ்ட் வந்து இதாங்க டாம் ரைடரு, அதுக்கடுத்து டேஸ்கானுங்க முடிவு பண்ணிட்டேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து தான் ரெசிடென்ட் ஈவில் 9 ரெக்கம் போடுறோம். இதான் நம்ம ஸ்டீம் கேம் கலெக்ஷன் ப்ளஸ் ஸ்டீம் ஆஃபர்லாம் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. பிடிச்சவங்க இப்போ ரெசிடென்ட் ஈவில் சீரிஸ்லாம் நிறைய ஆஃபர் இருக்குது, போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் ரெசிடென்ட் ஈவில் பிடிக்குமோ தாராளமாக இப்போ ட்ரை பண்ணலாம், வாங்கிக்கோங்க. இந்த ஆஃபர்லாம் விட்டா வேறு ஆஃபர் நல்ல ஆஃபராக வராது. இந்த ஆஃபர்லேயே ட்ரை பண்ணிக்கோங்க. ஒரு கையில் ஒரு 1000 ரூபா எடுத்துகிட்டு போய் ஒரு 3-4 கேமாச்சு வாங்கிடுங்க. இதை வந்து நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக வாங்க சொல்ல, உங்களுக்கு பிடிச்சா வாங்கிக்கோங்க. ரெசிடென்ட் ஈவில் சீரிஸ் பிடிக்கிறவங்க இருப்பீங்க, பிடிச்சவங்க அவங்கள போய் வாங்கிக்கலாம் தாராளமாக இந்த ஆஃபரில். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டியூஎல்ஸ் கிட்டன்னா அது டியூலக்ஸ் வெப்பன், அது டிஎல்சி மோடு, அந்த இது சில பேர் வாங்காமல் இருந்திருப்பீங்க, அது வேணா வாங்கிக்கலாம். அதில் டிக்கெட்ஸ், கோல்டன் டிக்கெட்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து ஜில்லோட இது இருக்குது. இந்த ஜில்லோட இதை நம்ம வாங்கணும், இதை போட்டு வச்சுப்போம். இந்த ஜில்லோட இந்த காஸ்டியூம் தான் ஒரிஜினல் காஸ்டியூமு, வாங்கி போத கார்ட்டில் எடுத்தாச்சு, அவரை வந்து வாங்கிக்க வேண்டியதான். இதாங்க நம்ம கேம் கலெக்ஷன். 16ஆம் தேதி லைவ் இருக்கும் ரெசிடென்ட் ஈவில் 3ன்ற ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக் பார்ட் 3 லைவ் இருக்கும் 16ஆம் தேதி. வந்துடுங்க மறக்காமல். வீடியோ பார்க்காதவங்கன்றேன் பாருங்கள். வீடியோ பார்க்குறவங்க லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் அடிச்சு விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நம்ம சேனலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க. கேம்ஸ் வரிசையாக போட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலில் வந்து இனிமேல் ஃபுல்லாக லைவாக தான் போட போகிறோம். ஐடியா வந்துருச்சு, லைவ் தான் போடணும் நம்ம சேனலில். உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு டக்குன்னு இந்த ஸ்டீம் ஆஃபரு இல்லைனா எப்பிக் ஆஃபர் அந்த மாதிரி வந்துச்சுன்னா சொல்கிறேன், நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். அப்படி இல்லைனா ஷார்ட்ஸில் போட்டுருவேன். ஷார்ட்ஸும் மேக் ஆகிட்டுருக்கு, பார்ப்போம். நம்ம வந்து இப்போதைக்கு ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு டாம் ரைடர், அதுக்கடுத்து டேஸ்கான், அதுக்கடுத்து ரெசிடென்ட் ஈவில் 9 ரெக்கம் போடுவோம். சரி, வீடியோ பார்க்கும்போது லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் ஷேர் அடிச்சுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஈவில் கேமர் தமிழ். பாய், போயிட்டு வரேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.